வருஷ சம்பளம் வந்து கேட்கறேன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா 500 வச்சுருக்கோம். சரி வாங்க முடியாது, அதுக்கே பெரிய அமௌண்ட் வந்து சொல்லிட்டு நம்ம ஒரு 5 பால் 10 பால் வாங்குவோம். அதே நம்ம வந்து 1000 ரூபா வாங்குவோம். ஸோ நம்ம அது மாதிரிலாம் சில 1000 ரூபா பொழிக்கிற மாதிரி கொடுப்பேன். அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இது வருஷத்தில் ஒன்றும் தரலாம், நம்ம பிள்ளைக்காக தரோம். இப்போ நானும் என் பையனுக்கு கொடுக்குறோம், நானும் சந்தா கட்டுறேன், எப்படி நானும் ஒரு உறுப்பினர் தான். அதே சமயத்தில் வீட்டில் சொல்லுங்கள், உன் பையனுக்கு நீ கொடு, சந்தா நீ கொடுத்தாலும் அது என் பையனாலும் அதில் கணக்கு இல்லாமல் பண்ண முடியாது. எல்லாமே காமன் தான், என் பையன் எங்கள் வீட்டில் எல்லாருமே காமன் தான். சந்தா வந்து ஒரு கழகத்துக்கு வந்து என்ன வளர்ச்சி அது வந்து மாதம் போடுறது 6 மாதம் இருக்குது, வருஷம் டைம் அப்படின்னு பார்த்தா 1000 ரூபா நம்ம வெயிட் பண்ணோம்னா 250 நாள் போடலாம், ஒரு நாளைக்கு 4 ரூபா ஒரு ப்ராடக்ட் செலவு. ஸோ அதனால அதுவும் நம்ம கேட்க வேண்டாம். யாரும் அந்த சமயத்தில் கம்பல் பண்ணல, யாருக்கு இருக்குன்னு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, நிறைய பேர் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது ஜஸ்ட் ஒரு 1 மந்த் இருக்கும். நான் சார் ஒரு டெய்லி வரும்போது பார்ப்போம், அவ்வளோதான். அப்படிதான் இருக்குது இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனில். இன்னைக்கு உங்களுக்கு கமிட்மெண்ட் தேவையே இல்லை. இப்போ செய்யணும், ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம பேரண்ட்ஸை அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அவங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளும் வாலண்டியராக வந்து நம்ம பையன் நமக்காக செய்கிறாங்களே, அவங்க சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே, அதுக்கு நம்ம முன்னெடுத்து நம்ம வரணும். அவங்க கேட்குற அளவுக்கு நம்ம விடக்கூடாது. அண்ட் மோரோவர் வி ஆர் தேங்க்ஸ். நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. ஏன்னா இது இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனில் அவங்க லைஃப் அவங்க லீவ் பண்ணுறதே கஷ்டம். இது வந்து ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக காலையில் வச்சு நமக்கு நைட் 12 மணிக்கு படுத்துட்டு காலை 8 மணிக்கு வேலைக்கு போகிறதே கஷ்டம். இவங்க 12 மணிக்கு படுத்தாலும் சரி, 2 மணிக்கு படுத்தாலும் சரி, 5 மணிக்கு வந்தாங்க கிரவுண்டில். இவங்க வரல நம்ம கேள்வி கேட்போம், ஏன் சார் உங்களை நம்பி பயன் கொடுப்போம், நீங்கள் ஏன் சார் வரலன்னு. ஸோ எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியான விஷயங்கிறது அது இருக்குது. இது எல்லாத்துக்குமே எங்கள் பேரண்ட்ஸ் சைடு வந்து உங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். ஏன்னா நான் பெருசாக இப்போ ட்ராவல் பண்ணல, ஆனால் இந்த 1 மந்த்லேயே நான் பார்த்துட்டேன் இவங்க என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ டெடிக்கேட். ஏன்னா ஒரு சின்ன ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதே எவ்வளோ கஷ்டம். ஒரு மேட்ச் நடத்துறாங்கன்னா எத்தனை பேர் வருவாங்க, 1000 1 வீக் தான் ஆச்சு. அவருக்கு என்னன்னு தெரியல, இந்த மேட்ச் எடுத்துன்னு சொல்லிட்டு ஒரு 1000 கொடுத்தேன். நான் வேண்டாங்க, இல்லைங்க சார் நாங்கள் டொனேஷனுக்கு அது பண்ணுவோம் வாங்கிக்கலாம். இல்லைங்க சார் நான் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அவருக்கு வந்து தெரியல, தெரியனாலும் அவருக்கு வந்து நம்பி கொடுக்குறாரு. அதனால் எனக்கு அதில் ரொம்ப மிகப்பெரிய இருந்துச்சு. ஸோ அது மாதிரி நீங்கள் இது சப்போர்ட்னா எனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டே வேணும், வேணான்னு சொல்ல வேணும். இப்போ ஸ்பான்சர் வாங்குறோம், உங்களுக்கு ஒரு புக்கு கணக்காக வாங்குறோம், இவ்வளோ தரணும்னு சொல்லிட்டு நாங்களும் ஸ்பான்சர் வாங்குறோம், எப்படி ஸ்பான்சர் வாங்குறோம் அதெல்லாம் சில இதெல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணும். எங்கேயுமே வந்து யாரும் டக்குன்னு எடுத்துட்டு 10,000 ரூபாயோ ஒரு 5000 ரூபாய்க்கு யோசிப்பாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து மெயின் திங் வந்து பேரண்ட்ஸ் எதுக்கு மேட்ச் வர சொல்லணும்னா, இது மாதிரி ஒரு க்ரௌடு காட்டணும்னா நாளைக்கு ஸ்பான்சர்ஸ் வந்து எல்லாமே பெரிய கம்பெனியாக இருப்பாங்க. சில பேர் ஒரு விளம்பர விருப்பப்படுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து நாங்கள் வந்து காலையிலேருந்து நைட் மேட்ச் பார்க்க சொல்லலை, இந்த ஃபைனல் டே ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாம் இது மாதிரி இருந்தீங்கன்னா தான் எங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நாங்கள் க்ரௌடு காட்டினா தான் மேலும் போக போக பரவாயில்ல, இந்த அளவுக்கு அவங்க புலிகளே நினச்சிப்பாங்க, ரோட்டில் விளையாட பசங்க நம்ம ஏரியா அப்படி இருக்குது, நாங்கள் அதை உடைக்கணும். வேறு எங்கேயுமே கோயம்புத்தூரில் ஒரு 4 லட்சம் பட்ஜெட்டில் ஒரு டோர்னமெண்ட் நடத்த மாட்டாங்க. அது நமக்கு தான் பெருமை, அந்த பெருமை நமக்கு தான் சேரும். அது வந்து யங் ஜென்ரேஷன் நடத்துகிறோம். இந்த வருஷம் யங் ஜென்ரேஷன் நடத்திப்போம், கேர்ள்ஸ் நடத்திருக்கோம். கேர்ள்ஸ்க்கே யாருக்கும் பெரிய விஷயம் நடத்துறது. அவங்க விளையாண்டே சொல்லணும்னா எங்களுக்கு கேஷ் ரைஸ் தான் இல்லைங்க சார், நீங்கள் நடத்துறதே பெரிய விஷயங்கிறாங்க. அந்த அளவுக்கு கேர்ள்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருக்குது. இப்போ இது நம்ம வந்து இந்த அளவுக்கு நடத்திருக்கோம். ஸோ அது மாதிரி நீங்கள் அந்த ஃபைனல் டேல இருந்தீங்கன்னா தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்ம வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். டீம் அனுப்பி ஒரு டீம் இல்லை, 2 டீம் கொடுத்துருக்கோம். மெயின் பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க, பின்னாடி புதுசாக வந்து பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னா 2 டீம் கொடுக்குறோம். விளையாண்டு போட்டு நமக்கு அந்த அமௌண்ட் வாங்கி நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நமக்கு நம்ம ஓன் போர்டில் விளையாடுறோம். நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் எல்லா மேக்ஸிமம் எல்லா விளையாட பிளேயர்ஸ்க்கும் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இதுலேயும் நான் வந்து எதுவும் குறைய இல்லை. அப்போ நீங்கள் பேரண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் மீட்டிங் இப்போ நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கேன், வராத ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் அலோவ் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் போர்டு 80 பேர் இருக்கும். 80 பேருக்கு 25-30 பேரண்ட்ஸாக வந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கப்புறம் அவங்க உடம்பு சரியில்லைங்கிறாங்க.